அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலக சன்மார்க்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவு பிரான்ஸ் நாட்டிலிருந்து புனித வள்ளலார் ஐரோப்பிய கூட்டமைப்பின் சார்பாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அன்பு உறவுகளே, இன்று பூச நன்னாளில் இந்த பதிவை நாம் இங்கு உங்களுக்கு பதிவு செய்தில் மிக்க மகிழ்வடைகின்றோம். ஏனென்றால் இன்று நமது சன்மார்க்க அன்பர்கள் வடலூர் பெருவெளியில் ஒன்று கூடி இன்று அகவல் பாராயண பெருவேள்வி நடத்துகின்றார்கள். வடலூர் பெருவெளி புனித நகரமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி அவ்வண்ணமே இன்று இந்த நாட்டின் இருந்து இந்த பதிவை உங்களுக்கு அனுப்புகின்றோம். எமக்கு பின்னால் இருப்பது ஜோதி வடிவில் இருக்கின்ற ஒரு சிற்பம். சரியான தருணம், சரியான இடம் என்பதை இறைவன் அளித்தது. அன்பு உறவுகளே, இந்த பெருவெளி புனித நகரமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா சன்மார்க்க உறவுகளுடைய பல நாள் கனவும் பல நாள் எண்ணமும் ஆகும். அப்படிப்பட்ட இந்த செயலுக்காக பல ஆண்டுகளாக நமது சன்மார்க்க உறவுகள் பல வண்ணம் பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது சன்மார்க்க உலகம் அறிந்ததே. அவ்வப்பொழுது மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் மிக அமைதியான நிலையிலே அகிம்சை வழியிலே சில செயல்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. வடலூர் பெருவெளியை புனித நகரமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று மாநில மத்திய அரசுகளை வலியுறுத்தி, ஆனால் இந்த செயல்கள் சரியான முறையில் செய்யப்பட்டு சரியான இடத்துக்கு வென்றடைகிறதா என்றால் பெரிய கேள்விக்குறிதான். அன்பர்களே, செய்கின்ற செயல் அங்கு பகுதியில் வாழுகின்றவர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதாது, அதை மத்திய மாநில அரசுகளுக்கு முறையாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு குடையின் கீழ் இணைந்து இந்த செயலை அரசாங்கத்திற்கு சரியான முறையில் கொண்டு சென்று சேர்க்க கண்டிப்பாக முயல வேண்டும். இதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. அன்பு உறவுகளே, ஒரு செய்தி: வடலூர் பெருவெளி புனித நகரமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் வடலூர் பெருவெளியில் வாழ்கின்றவர்கள் வள்ளல் பெருமானுடைய நெறியை முழுமையாக உணர்ந்து அதை கடைபிடிக்க முயல வேண்டும் என்பதே இதற்கு முக்கியமான செயல். உண்மைதானே? ஏனென்றால் உலகம் முழுக்க இருந்து வந்து வள்ளல் பெருமானுடைய நெறியை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், குறிப்பாக யாம் இப்பொழுது ஐரோப்பா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வள்ளல் பெருமான் நெறியிலே வாழ்வதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம். இப்படி பல அன்பர்கள் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள். வடலூர் பெருவெளியில் குறிப்பாக பார்வதிபுரம், மேட்டுக்குப்பம், பெருமான் தண்ணீர் விளக்கரித்த நற்கருங்குழி, பெருமான் பிறந்த மருதூர் என்ற இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய நிலைப்பாடு தற்பொழுது என்ன? அவர்கள் வள்ளல் பெருமான் உலகத்திற்கு வருவிக்க உற்ற உண்மை நிலை உணர்ந்தார்களா? வள்ளல் பெருமான் அளித்த சன்மார்க்க பெருநெறியின் முழுமையும் அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்தார்களா என்பதை நமது சன்மார்க்க அன்பர்கள் தயவு கூர்ந்து அறிய முயல வேண்டும். அங்கு வாழுகின்ற நமது உறவுகள் சன்மார்க்க நெறியோடு வாழ்வதற்கு எது தடையாக இருப்பது என்பதை சற்று அவர்களுடன் உறவாடி அந்த நிலையை அவர்களுக்கு அளிக்க முயல வேண்டும். அவர்கள் அனைவரும் ஒரு முக்கியமான செயலை மட்டும் செய்தாவது இந்த நெறிக்குள் வருவதற்கு முயல வேண்டும். எது என்றால் குறிப்பாக சைவ நிலை. அதாவது சைவ நிலைக்காவது அவர்கள் வந்தால் அடுத்த மற்ற நிலைகள், அதாவது சைவ நிலை என்பது ஒரு பள்ளிக்கு நாம் யூனிஃபார்ம் போட்டு படிக்க செல்வது போல்தான் சன்மார்க்கத்துக்குள் சைவம் என்பது. சைவம் மட்டுமே சன்மார்க்கம் அல்ல என்பது நீங்கள் அறிவீர்கள். அப்படி சைவத்தை மட்டும் அவர்கள் முதலில் கடைபிடிக்க முயல்வார்கள் ஆனால் அடுத்தடுத்து அனைத்து வகையான ஒழுக்கங்களும் கைகூடும் என்பது ஆண்டவருடைய சாட்சி. அதற்காக அன்பு உறவுகளே, இப்பொழுது வடலூர் பெருவெளியை சுற்றி ஆங்காங்கு சங்கங்கள் அமைத்து சாலைகள் அமைத்து உணவுகளையும் தத்விசாரங்களும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் இந்த முயற்சி எடுப்பீர்களானால் எதிர்காலத்தில் வடலூர் பெருவெளியை சுற்றியிருக்கின்ற அனைத்து உறவுகளும் சன்மார்க்க நெறியில் வந்தால் இறையருள் தானாக அப்பகுதியை புனித நகரமாக அறிவிக்க செய்யும் என்பதுதான் உண்மை. இது அனைவருக்கும் அறிந்ததே. ஏனென்றால் புதுவைக்கு அருகில் கம்பளிக்காரன் குப்பம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது, நீங்கள் அறிவீர்கள். அந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் சைவர்கள். அந்த பகுதி புனிதமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்பகுதியில்தான் கரணப்பட்டு இருக்கின்றது, அங்குதான் வள்ளல் பெருமானுடைய பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அன்பு உறவுகளே,
நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு அனைத்து சன்மார்க்க உறவுகளும் நிச்சயமாக உங்களோடு இருக்கின்றோம் நாங்கள். ஆனால் இந்த பதிவில் நான் பதிவு சென்ற கருத்துக்களையும் சற்று உள்வாங்குங்கள். இதுதான் உண்மை. ஏனென்றால் வடலூர் பெருவெளியில் வாழுகின்ற மக்கள் அந்த மண்ணிலே தோன்றி உலகம் முழுக்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் பொருட்டும் உலகம் முழுக்க ஒரு கொடையின் கீழ் அகில உலக சகோதரத்துவ கொள்கையான சன்மார்க்கத்தை அளித்த வள்ளல் பரவ நெறியை அவர்கள் உணர வேண்டும். அந்த மண்ணில் வாழுகின்றவர்கள் முழுமையாக அறிந்து அந்த மண்ணில் வாழுகின்றவர்கள் முழுமையாக கடைபிடிப்போமானால் அந்த மண் புனித நகரமாக அறிவிக்கப்படும் என்பது சத்தியமான உண்மை. ஆகவே இந்த நிலை அங்கு ஏற்பட அனைத்து சன்மார்க்க உறவுகளும் அங்கு நாம் முயற்சிப்போம். இதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். இப்பொழுது அந்த பகுதியில் இருந்து கொண்டு பல சன்மார்க்க பணிகளை செய்து கொண்டுகின்ற உறவுகள் இதை சிறமேற்கொண்டு செய்ய முயல்வார்களானால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் எடுக்கின்ற முயற்சி வெற்றியடையும் என்பது சிறிதும் அச்சமில்லை. நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் நிச்சயமாக இதை நடத்தி அருள்வார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க சன்மார்க்கம். எதிர்காலம் வடலூர் பெருவெளி புனித நகரமாக உதிக்கும், நிச்சயமாக உதிக்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை. இறையொருள் துணை நிற்கும். நன்றி உறவுகளே, நன்றி.